Sri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Physics. Good morning students. நம்ம 10th physics பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லைட் லெசனில் ரிஃப்ராக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். இந்த ரிஃப்ராக்ஷனை நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் நான் நமக்கு ரிஃப்ராக்டிக் இண்டெக்ஸான ப்ராப்ளம்ஸ் 4 ப்ராப்ளம் நினைக்க போட்டேன். அதில் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் சம்மரை கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். all of you attend the homework sum தெரியல எனக்கு. ஹோம்ஒர்க் சம்முக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1.33 ஆன்சர் வரும். ஓகேவா, 1.33ங்கிறது ஆன்சர். அந்த ரெஃப்ராக்டிக் இண்டெக்ஸ் பார்த்தும்போது அதில் ஆன்சர் 1.33. நான் என்ன சம் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அது நான் ரெஃப்ராக்டிக் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக எண் கண்டுபிடிக்கணும். அது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர் இஸ் 2.25 10⁸ மீட்டர் பர் செகண்ட். வாட் இஸ் த ரிஃப்ராக்டிக் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதே இதில் இன்னொன்று கொடுத்துருந்தேன். எனது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் = 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருந்தேன். அப்படி தானே? ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு? n = c/v. c அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். அப்புறம் விங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். அப்போ என்ன வரும்? 3 × 10⁸ டிவைடட் பை 2.25 × 10⁸. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப வரக்கூடிய அந்த ரெஃப்ராக்டிக் இண்டெக்ஸ் ஆன்சர் 1.33 ஆன்சர். ஓகேவா, எல்லாருக்கும் வராட்டனா செக் பண்ணிக்காங்க. ஓகேவா, 1.33 ஆன்சர் வரும். இப்போ நம்ம இது இப்போ ரிஃப்ராக்டிக் இண்டெக்ஸ் பற்றி நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லென்ஸை வச்சு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். A concave lens has focal length of 15 cm. At what distance should the object from the lens be placed so that it form an image as 10 cm from the lens? Also find the magnification produced by the lens. நல்லா திரும்பியும் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஒரு கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இமேஜ் ஃபார்மேஷன் தான் பார்த்தோம். ஞாபகம், ரெண்டுமே விர்ச்சுவல் அண்டு எரெக்டான இமேஜ் ஃபார்மேஷன் தான். இது 2 இமேஜ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். அதோட எஃப் கொடுத்தாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அட் வாட் டிஸ்டன்ஸ் ஷுட் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லென்ஸ். அது லென்ஸில் இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அட் வாட் டிஸ்டன்ஸ் கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் கொடுத்துருக்காங்க, யூ கண்டுபிடிக்கணும். வேறு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி பிளேஸ்ட் ஸோ தட் இட் ஃபார்ம் ஆன் இமேஜ் அட் 10 சென்டிமீட்டர் from the lens. அப்போ இமேஜோட வேல்யூ கொடுத்தாச்சு. இமேஜ்னா இன்னொரு வி வரும். வி = 10 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. புரிஞ்சதா? எஃப் கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? யூ கண்டுபிடிக்கணும். அந்த யூ எப்படி இருக்குன்னு சொல்லணும். அது கேட்ட கொஸ்டினை பாருங்கள். ஆல்சோ ஃபைண்ட் த மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பை த லென்ஸ். அதாவது யூ அந்த லென்ஸோட மேக்னிஃபிகேஷன், அந்த ஹைட்டுன்னு அர்த்தம். என்ன ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத என்னது உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் அர்த்தம். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, யூ கண்டுபிடிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு டேட்டா எழுதியிருக்கேன் பாருங்கள். இமேஜ் டிஸ்டன்ஸ் வி = -10 சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம். ப்ராப்ளத்தில் மைனஸ் கொடுக்கல, நம்ம மைனஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஏன் மைனஸ்ன்னு எழுதியிருக்கோம்? உங்களுக்கு கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஃபார்மேஷன் 2 தான் இருக்கும். ரெண்டுமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படிங்கிறப்ப எங்கே இருக்கும்? அதோட அது எந்த பொசிஷனில் இருக்குன்னா -x அப்படிங்கிற பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக எடுத்து மைனஸ் நம்ம சேர்க்கணும். நினைக்க சொல்லியிருக்கேன். மிரராக இருக்கட்டும், லென்ஸாக இருக்கட்டும், மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சம்லாம் டக்குன்னு சைன் கன்வென்ஷன் ட்ராயிங் ஞாபகம் வரணும். சைன் கன்வென்ஷன் ஆகில -x +x -y +y அப்படின்னு பார்த்தோமா? இப்போ விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக மைனஸ் சைடு தான் இருக்கும். அப்போ இந்த போடக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் அதோட இமேஜ் டிஸ்டன்ஸ் v = -10 சென்டிமீட்டர். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருந்தால் ஃபோக்கல் லென்த் தானே இருக்கும். அப்போ ஃபோக்கல் லென்த் f = -15 சென்டிமீட்டர். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மைனஸ் இன்க்ளூட் பண்ணுறது தான். கரெக்டாக நீங்கள் மைனஸ் போட்டீங்க அப்படின்னா நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், டேட்டாக்கு மட்டுமே ஆஃப் மார்க் உண்டு. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் டேட்டாக்கு மட்டுமே ஆஃப் ஆகும். இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போடணும். இந்த மிரர் அண்டு லென்ஸ் இந்த டாப்பிக்கில் மட்டும்.
ஓகேவா? அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் v is equal to -10 cm, focal length f is equal to -15 cm, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u is equal to question mark. நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தெரியாது, அது மட்டும் நமக்கு அன்னோன். ஓகேவா? இதுதான் டேட்டா. இனிமேல் சொல்யூஷனை பார்க்குறோம். இப்போ நம்ம அதோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்க்குறப்ப யூஸிங் லென்ஸ் ஃபார்முலா. ஸோ 1/f is equal to 1/v minus 1/u. நம்ம தெரியும் மிரர் ஃபார்முலானா என்ன வரும்? ப்ளஸ் வரும். லென்ஸ் ஃபார்முலானா மைனஸ் வரும். ஸோ மைனஸ் போட்டு லென்ஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. அப்போ நமக்கு என்ன வேணும்? u தான் வேணும். அப்போ 1/u is equal to 1/v minus 1/f. அப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் f minus v divided by vf. 1/u is equal to f minus v divided by vfங்க. இப்போ u is equal to அப்படியே நமக்கு என்ன வரும்? ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ vf divided by f minus v. ஸோ vயோட வேல்யூ -10, fோட வேல்யூ -15. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக நம்ம செஞ்சிடும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா u is equal to 150 divided by -5. ஸோ கேன்சல் பண்ணால் -30 சென்டிமீட்டர். அப்போ u எங்கே இருக்கும்? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தான் u. அப்போ அது என்ன செஞ்சு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லென்ஸ் தான். அப்போ அதுவும் மைனஸ் தான் வரும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ அந்த யூவோட வேல்யூ எங்கே இருக்கும், அந்த யூவோட பிளேஸ் எங்கே இருக்கோ, அந்த வியோட பிளேஸ் எங்கே இருக்கோ, அது வந்து மைனஸ் பிளேஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் நமக்கு. ஸோ நம்ம வந்து கான்கேவ் லென்ஸாக இருக்கட்டும், அந்த கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கட்டும், யூ வந்து எங்கே இருக்கும்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லென்ஸ், லென்ஸுக்கு முன்னாடி தான் இருக்கும். அது லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து என்ன பொசிஷன் வரும்? -x. அதனால் கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் -30 தான் வச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன் m is equal to v/u. அப்போ வியோட வேல்யூ -10 போட்டுக்கும், யூவோட வேல்யூ -30, ரெண்டு கேன்சல் பண்ணுறப்போ 1/3. அப்போ 1/3ங்கிறது என்னது? ஆன்சர் எப்படி எழுதுனா த இமேஜ் இஸ் 1/3 த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இமேஜோட அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? அதோட 3 times வந்து பெருசாக இருக்கும்னு அர்த்தம். சரியா? ஆப்ஜெக்டோட அது எப்படி இருக்கும்? த இமேஜ் இஸ் 1/3 த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அது 1க்கு 2 times எல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது வி, எது யூ, எது எஃப், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லை மெயினாக பார்க்கும்போது மைனஸ் ப்ளஸ் நீங்கள் கரெக்டாக போட்டு எஃபோட வேல்யூ வியோட வேல்யூ நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்புறம் மேக்னிஃபிகேஷன் m is equal to v/u. என்ன ஆன்சர் வந்துருக்குது? இமேஜ் இஸ் 1/3 த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A 2.0 cm tall object is placed perpendicular to the principal axis of the convex lens of focal length 10 cm. அதாவது ஃபோக்கல் லென்த் 10 cm இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸில் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக 2.0 cm டாலில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. புரியுதா? இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, அதாவது எஃப் equal to 10 cm ஃபோக்கல் லென்த். தெரியுங்களா? ஃபோக்கல் லென்த் வந்து 10 cm ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு வந்து அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக 2.0 cm டாலில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது 2.0 cm டால் ஆப்ஜெக்ட்னு எனக்கு ஹைட்டு. அப்போ h1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லென்ஸ் இஸ் 15 cm. அப்போ இந்த இது என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்டிவ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 15 cm. அப்போ யூ கொடுத்தாச்சு. என்ன கேட்டுக்காங்க? ஃபைண்ட் த நேச்சர், பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ். அது ஒரு இமேஜோட நேச்சர் என்ன இருக்கும், பொசிஷன் என்ன இருக்கும், சைஸ் என்ன கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட h1 ஹைட்டு கொடுத்தாச்சு, அந்த ஆப்ஜெக்டோட அந்த லென்ஸோட எஃப் கொடுத்தாச்சு, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. அதாவது எஃப் கொடுத்துருக்காங்க, h1 கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வி கேட்டிருக்காங்க, h2 கேட்டிருக்காங்க, அப்புறம் அதோட நேச்சர் கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். A 2.0 cm tall object is placed perpendicular to the principal axis of the convex lens. Principal axis தெரியும் உங்களுக்கு. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு லைன் போடுவோம். அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர்னா என்ன இருக்கும்? கண்டிப்பாக டால் ஆப்ஜெக்ட். ஸோ அதோட ஹைட்டு. அப்போ இந்த 2.0ங்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட்டு. அப்போ h1.
அப்புறம் ஃபோக்கல் எடுத்து நமக்கு அஸ் யூஷுவலாக எஃப் தான். அப்புறம் என்னது இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுங்கிறது யூ. அப்போ யூ கொடுத்தாச்சு, எஃப் கொடுத்தாச்சு, H1 கொடுத்தாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? இமேஜோட நேச்சர் கண்டுபிடிக்கணும், இமேஜோட சைஸ் கண்டுபிடிக்கணும், இமேஜோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ டேட்டா பாருங்கள், யூஸ் -15 சென்டிமீட்டர். ஏன்னா எந்த கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கட்டும், கான்கேவ் லென்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக எங்கே இருக்கும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ். அப்போ கண்டிப்பாக மைனஸ் எக்ஸ் சைடு இருக்கும். ஸோ -15 சென்டிமீட்டர். ஆனால் ஃபோக்கல் லென்த்து பாருங்கள், உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து ரியல் அண்டு இன்வெர்டட். அப்போ என்னாகும்? பிஹைண்ட் த லென்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ எஃப் வந்து +10 சென்டிமீட்டர். அப்புறம் H1ங்கிறது அப்வர்ட் டைரக்ஷன். நல்லா நான் வச்சுக்கணும், எப்போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்குறப்ப சைன் கன்வென்ஷனை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். சைன் கன்வென்ஷனை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணி எதுக்கு மைனஸ் எதுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லணும். கான்கேவ் லென்ஸில் நம்ம எஃப் வந்து மைனஸ் போட்டோம். ஏன்னா இமேஜ் எங்கே இருக்கும்? இன்ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸில் இமேஜுக்கு மைனஸ் போட்டோம். ஆனால் கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜ் வந்து பிஹைண்ட் த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கும். அதனால் ப்ளஸ் தான் வரும். ஏன்னா +X சைடு. அப்போ F ப்ளஸ் வரும். அப்புறம் H1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலாக ஆப்ஜெக்டோட ஹைட்டு வந்து அப்வர்ட் டைரக்ஷன் தான். நமக்கு இமேஜ் தான் என்னது எப்படி கீழே பார்த்துருக்கோம். அப்போ அப்வர்ட் டைரக்ஷனாக ஆப்ஜெக்டோட ஹைட்டு வந்து அப்வர்ட் டைரக்ஷனாக H1 + தான். ஸோ 2.0 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? V அன்னோன், H2 அன்னோன், M அன்னோன். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு டேட்டா கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, சொல்யூஷன் பார்க்க போகிறோம். 1/F = 1/V - 1/U. ஸோ நமக்கு என்ன வேணும்? இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ 1/V = 1/F + 1/U. இங்கே இருக்க ப்ளஸ் 1/F போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? மைனஸாக போகும். உள்ள மைனஸ் இருக்காலும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ U + F / UF. அப்போ V = UF / U+. சரி, நம்ம வேல்யூவை போட்டோன்னா என்ன ஆன்சர் வரும்? 150 / 5. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் 30 சென்டிமீட்டர். மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும் 30 சென்டிமீட்டர். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் = 30 சென்டிமீட்டர். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து +30 வந்திருக்கு. அப்போ இமேஜ் எங்கே இருக்கும் உங்களுக்கு? அதாவது பிஹைண்ட் த லென்ஸு. எப்போவுமே நமக்கு இமேஜ் எங்கே இருக்கும்? அதாவது கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கும் நமக்கு இமேஜ் வந்து லென்ஸுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ பிஹைண்ட் த லென்ஸு நல்லா +Xல் தான் இருக்கும். அதனால் என்ன வரும்? இங்கே +30 சென்டிமீட்டர். ஸோ நான் திரும்ப சொன்னேன், சைன் கன்வென்ஷன் ட்ராயிங்கு பக்கத்தில் வச்சுட்டு எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? மேக்னிஃபிகேஷன் வேணும். ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? M = H2/H1 அல்லது M = V/U. ரெண்டு ஃபார்முலா ஒன்று. எனக்கு H2ங்கிறது ஹைட் ஆஃப் தி இமேஜ், H1ங்கிறது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். Vங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ், Uங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ M பார்க்குறப்போ மேக்னிஃபிகேஷன் = H2/H1 ஒரு ஃபார்முலா உண்டு. இன்னொரு ஃபார்முலா M = V/U. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ M = H2/H1 = V/U. அப்போ எம்மை தனியாக எடுத்தோம்னா H2/H1 = V/U. இப்போ H2/H1 = V/U. H2 நமக்கு தெரியாது. H1 வந்து 2, V வந்து 30 கண்டுபிடிச்சிருக்கோம், U வந்து -15. ஸோ H2 = 30யும் -15 கேன்சல் பண்ணுறப்போ 2 வரும். ஸோ -2 வரும். ஸோ H2 = -2 × 2. அப்போ H2 = -4. அப்புறம் நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன். M = H2/H1. H2ஓட வேல்யூ வந்து -4, H1 வந்து 2. ரெண்டு கேன்சல் பண்ணுறப்போ நம்மளுக்கு -2 கிடைக்கும். இப்போ ஆன்சர் எழுதணும். ஸோ V = 30 சென்டிமீட்டர் இஸ் பாசிட்டிவ். அதனால் ரியல்னு சொல்லுவோம். H2 = -4 சென்டிமீட்டர். என்ன புக்கு உங்களுக்கு? அப்புறம் -4 சென்டிமீட்டர்னு அது. ஸோ நமக்கு அப்பில் இருக்க எப்படி நமக்கு அதாவது ரியல் அண்டு இன்வெர்ட்டடாக இருக்கும், அப்படி தானே? அப்போ வந்து -4 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னது? ரியல் அண்டு இன்வெர்ட்டட் இமேஜ் நெகட்டிவ்னால. அப்போ M = -2. ஸோ இமேஜ் இஸ் டபுள் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்படி எழுதிருக்கணும். சரியா? இப்போ ஆன்சர் புரிஞ்சதா? V = என்ன? H2 என்ன? M என்ன?